ஹலோ! வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு அருமையான மலையாள சைக்கோ த்ரில்லர் படம். ஸோ இந்த படம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளும் இந்த படத்த போய் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே 1967ல ஒரு நடந்த சீன காட்டுறாங்க. ஒரு லேடி அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாரி தெரியல. கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. வீட்ல இருக்க எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ள ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருக்கப்ப கடைசியில ஒரு பொண்ணு மட்டும் கையில ஏதோ கயிறை வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸை காட்டல, முடியெல்லாம் முகத்தை மூடி இருக்கு. இதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே 5 இயர்ஸ் லேட்டர்னு காட்டுறாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் ஜீப் ஓட்டிட்டு போறாரு. அந்த ஜீப்ல பின்னாடி உட்காந்துருக்கவர் தான் நம்ம ஹீரோ. அவர் ஒரு டாக்டர். ஸோ இவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஸோ இவர் எதுக்காக போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்கதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து போறாரு. இவர் ஒரு சைக்காலஜிக்கல் படிச்ச ஒரு டாக்டர். ஸோ இதுக்கு மேல இந்த வண்டி உள்ள போகாது. காட்டுக்குள்ள ஒருத்தர் நடந்து போறாரு இல்லையா, அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. நீங்களும் அவர் கூட போங்க டாக்டர் சொல்லி அந்த ஜீப் காரை இறக்கி விட்டுட்டு போறாரு. நம்ம ஹீரோவுமே அந்த நபரோட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல செல்லுக்குள்ள ஒரு பொண்ணை அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு. ஸோ அந்த செல்லுக்குள்ள இருக்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. ஸோ இந்த லேடியுமே அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பேஷண்ட் தான். ஸோ அவங்க வந்து செல்லுக்குள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து சந்தனம் வச்சு விடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வாமான்னு கிட்ட கூப்பிடுறாங்க. ஸோ செல்லுக்குள்ள இருந்த அந்த பொண்ணும் இந்த லேடியை கம்பியிலே பிடிச்சி மண்டையிலே அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ இவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ ஒரு நபரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு இல்லையா, அந்த நபர் வேறு யாரும் இல்லை, அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலில் குக்காக இருக்கார். ஸோ இவர் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போயிட்டு வரவர். மீதி எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலை வச்சு நடத்துகிற ஒரு ஓனர் பேர் வந்து பெஞ்சமின். ஸோ அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சில பேர் இருக்காங்க. அதில் மொத்தமே பார்த்தா ஒரு 10-12 பேர் தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராரு. அந்த சமையல்காரரும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் நீங்கள் எதுக்கு அங்கே வரீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன்னொன்னே நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த சமையல்காரர் எங்கே போனாருன்னு தெரியல. கூட வந்தவர் திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாரு. ஸோ கண்ணு கெட்டுற தூரத்தில் தானே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல் கதவை போய் தட்டுறாரு. ஸோ ஒரு லேடி தான் திறக்கிறாங்க. ஸோ இந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் பெஞ்சமின் இருக்கார் இல்லையா, அவங்களோட பிஏ. ஸோ அதனால் நான் இவங்களை பிஏனே வச்சுக்கிறேன். ஹீரோவுமே உள்ளே போய் லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ முதல்ல நான் பெஞ்சமின் டாக்டரை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. பிஏவும் இதோ நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த குக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு வழியாக வந்து பிஏ கிட்ட இது மாதிரி நான் ஒரு டாக்டரை பார்த்தேங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பிஏவோ உனக்கு முன்னாடியே அந்த டாக்டர் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நேராக அந்த டாக்டரை அழைச்சிக்கிட்டு டாக்டர் பெஞ்சமின் கிட்ட அழைச்சிட்டு போய் விடுறாங்க. ஸோ அந்த பெஞ்சமின் டாக்டரையும் ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஹிப்னோடைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய வல்லவராமே, ஸோ எதுக்காக நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்டேலாம் இந்த ஹிப்னோடைஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு பெஞ்சமினும், ஸோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருமே பழசை மறந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப, எனக்கு ஆனால் இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்ப, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமினும் ஹீரோ கிட்டே ஹிப்னோடைஸை பண்ணி காட்டுறாரு. ஸோ ஹீரோக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் டாக்டர் பண்ண ஹிப்னோடைஸில் அவரே மயங்கிடுறாரு. ஸோ திரும்ப அவரோட கண்ட்ரோல்குள்ளே டாக்டரை வர வச்சிடுறாரு. திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு அவரோட சுயநிலைக்கு வந்துடுறாரு. என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்களே 2 நிமிஷம் என் கண்ட்ரோலில் தான் இருந்தீங்கன்னு சொல்கிறாரு. என்னமோ எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா 2 நாளில் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே போய் பிஏவை மீட் பண்ணுறாரு. எனக்கு உடனே இங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. ஸோ பெஞ்சமின்மே பிஏவை கூப்பிட்டு இவர்கிட்ட எல்லா பேஷண்ட்ஸையும் சுற்றி காட்டுங்க, ஹாஸ்பிட்டலையும் சுற்றி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டலில் 5 பேஷண்ட் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு டாக்டர் பெஞ்சமின். சரி வாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு டாக்டரும் போகிறாரு பிஏவோட. ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு டாக்டரு, இவருக்குன்னு ஃபேமிலி யாருமே இல்லை, அதனால் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொருத்தரை போய் காட்டுறாங்க. ஸோ இவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான். இவர் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவர் பேச மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ யதார்த்தமாக பார்க்குறப்ப நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே நடந்து வந்ததெல்லாம் கூட இவர் பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ கூட நான் வந்தது நீங்க பாத்தீங்களா, எப்படி இவ்வளோ அக்யூரேட்டா வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறப்ப அப்போதான் அந்த பிஓ சொல்றாங்க, இவருக்கு நடக்க போறது முன்னாடியே தெரியும், அதெல்லாம் பெயிண்டிங்கா வரைஞ்சி வச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஸோ அப்போதான் ஹீரோ இன்னொரு இமேஜை பார்க்குறாரு. டாக்டர் ஹிப்னோடைஸ் பண்ணி நம்ம ஹீரோ மயங்கி போனார் இல்லையா, அதை கூட அவர் வரைஞ்சி வச்சிருக்காரு.
ஸோ ஹீரோவுமே மீதி 3 பேஷண்ட்டை வந்து ஹாலில் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் அவங்கக்கிட்ட தனித்தனியாக கொஸ்டின் கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஹாலில் அரேஞ்ச் பண்ண வச்சிடுறாரு. ஸோ ஹீரோவுமே அங்கே வராரு. ஒவ்வொருத்தர்கிட்டயே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்களாங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நார்மலாக தான் பதில் சொல்கிறாங்க. இங்கே எதுவும் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு லேடியை கூப்பிட்டு பண்ணுறாரு. அப்போ தான் அவங்களோட தலையில் இருக்க காயத்தை பார்க்குறாரு. இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது 6வது ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட பெஞ்சமினை போய் மீட் பண்ண போகிறாரு. நீங்கள் 5 பேஷண்ட் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனால் 6வது ஒருத்தர் இருக்காங்க, அதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்குறப்ப பெஞ்சமினும் பேஷண்ட்டாக இருந்தால் சொல்லியிருப்பேன், ஆனால் 6வதாக இருக்கிறது என் பொண்ணு, அவளுக்கும் மனநலம் பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பொண்ணாக இருந்தாலும் இங்கே தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, எனக்கு உடனே அவங்கள காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் பெஞ்சமினும் ஹீரோவை அழைச்சிட்டு போயிடறாரு. ஹீரோ வெளியிலேருந்து பார்க்காம, இல்லை நானும் அந்த செல்லுக்குள்ளே போய் அவங்கள நேராக பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. டாக்டர் பெஞ்சமின் எவ்வளோ கேட்குறாரு, உள்ளே போவேனா வேணான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோ கேட்காம உள்ளே போகிறாரு. போனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணு நேராக நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஒரே அடி தான் ஹீரோவோட கன்னத்திலே. அப்படியே ஹீரோ மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஸோ அப்படியே ஹீரோ முழிச்சு பார்த்தா அவரோட ரூமில் இருக்காரு. இந்த செல்லுக்குள்ளே இருக்க பொண்ணை அடித்த அடியில் மயங்கி விழுந்த ஹீரோக்கு நர்ஸு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்க பொண்ணை நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன். ஸோ நர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவர் இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தாரு, இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஏதோ மர்மமாகவே இருக்குது, அதை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கும் தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளில வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்குது, ஒரு லேடியோட சவுண்டு. சரின்னா அந்த இடத்துக்கு போய் அந்த ரூமையும் திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த ரூம் ரொம்பவே இருட்டாக இருக்குது, லைட்டை வச்சுட்டு தான் போகிறாரு. ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா நிறைய செல்லு எம்டியாக இருக்குது. ஸோ யாராவது இருக்கீங்களான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு லேடி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பயந்து போயிடுறாரு. ஸோ இந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு லேடி உள்ளே போவாங்க, நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடி தான் அந்த செல்லுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த லேடியோட பேரை நான் லட்சுமின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேடி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுக்குள்ளே இருக்க ஹீரோயினை காப்பாற்ற, அவளை காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவள் எப்படிங்க இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்குறப்ப, ஸோ இந்த மாதிரி அந்த லட்சுமி லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே போகிறப்ப எல்லாரும் இறந்து கிடப்பாங்க, ஹீரோயின் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவ தான் கொண்டிருப்பான்னு சொல்லி, நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவ தானே இவ அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அவளுக்கு இங்கே ஏதோ தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அவளை காப்பாற்றுன்னு சொல்லி லட்சுமியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவும் யாருக்கும் தெரியாமல் டாக்டர் பெஞ்சமினோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ இங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வேறு பெஞ்சமின் ரூமுக்கு நேராக வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த செக்யூரிட்டி கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டெஸ்க்கு கீழே ஹீரோ உட்காந்து மறைஞ்சிக்கிறாரு. அப்போ தான் டெஸ்க்கு கீழே ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. சரின்னா அந்த லாக்கரை திறந்து அதில் இருக்க ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் வேக வேகமாக அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த ஃபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் பற்றின டீட்டெயிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு கொடூரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஷாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் படித்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பற்றின ஒரு டைரியுமே இருக்குது. ஸோ அந்த டைரி அப்புறமா படிக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலைல ஏந்திரிச்சோடனே நம்ம ஹீரோயின் இருக்க செல்லுக்கு தான் போய் பார்க்குறாரு. ஸோ அந்த வார்டனை இந்த செல்லை திறந்து விடுங்க, நான் அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த வார்டனை செல்லை திறக்க வச்சு ஹீரோ உள்ளே போகிறாரு. ஹீரோ உள்ளே போனோடனே நேத்தி மாதிரியே அந்த பொண்ணு அடிக்க வராரு. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிக்க வராங்க. கரெக்டாக ஹீரோ கையை பிடிச்சிடுறாரு. ஹீரோ செல்லுக்குள்ளேருந்து ஹீரோயினை தடவையாக வெளில அழைச்சிட்டு வராரு. வெளில அழைச்சிட்டு வந்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு லேடி நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சீ விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விடுறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோயின் பார்க்கவே லட்சணமாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்து பெஞ்சமின் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ நாள் அப்பாக்கே பொண்ணை சரியாக பார்த்துக்க தெரில, நான் தான் வந்து ஒழுங்காக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பெஞ்சமினுக்கு அவரோட பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் ஹீரோக்கு பயங்கர டவுட்டு, பெஞ்சமினோட பொண்ணு தானா இவங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை பிஏ மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்க டாக்டரை பார்த்தா ஏற்கனவே வந்தவங்க மாதிரிலாம் இல்லை, இவர் கொஞ்சம் பிரில்லியண்டாக தெரிகிறாரு. ஸோ நம்ம பண்ணுற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரோங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, 2 நாள் கூட தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் பெஞ்சமினுக்கும் பிஏக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் ஓடிக்கிட்டு இருக்கதையும் நமக்கு காட்டுறாங்க. ஸோ பிஏ போன உடனே டாக்டர் பெஞ்சமின் ஹீரோயின் எப்படி இங்கே வந்து சேர்ந்தாங்கங்கிறத நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த லட்சுமிங்கிற லேடி தான் ஹீரோயின் அங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவ, அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, வீட்டில் இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இவளை பார்த்துக்க யாருமே இல்லை. ஸோ சொத்து பத்திரம் எல்லாமே இவள் பேரில் தான் அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு. உயிரில் கூட எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்ணை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருன்னு தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த சொத்தை வந்து இவளோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொத்து பத்திரத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இவர்
எதார்த்தமாக அந்த டெஸ்க்கு அடியில் இருக்க அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாமேன்னு குமிஞ்சு பார்த்தா அப்போ தான் இவருக்கே தெரியுது இந்த ஃபைல்லாம் காணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக புதுசாக வந்திருக்க டாக்டர் தான் எடுத்திருப்பாருன்னு சொல்லி இவர் சந்தேகப்படுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றின ஒரு டைரி இருக்கு இல்லையா, அதை படிக்கலாமேன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட அப்பா கூட பிறந்தவங்க தான் இந்த லட்சுமி. இந்த லட்சுமிக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் பேர் வினோ. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்பாவுக்கு 2 அண்ணனுங்க. ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. இன்னொரு அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கல. ஸோ இதுதான் ஹீரோயினோட ஃபேமிலி. ஹீரோயின் பிறந்த உடனே ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்து பிறக்கும் போதே ஒரு சிண்ட்ரோமோட தான் பிறந்திருப்பாங்க. மனநலச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையாவே தான் பிறந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த குழந்தைய போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரையும் எதிர்த்து அவங்க அப்பா வளர்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட குழந்தையான ஹீரோயினுக்கு வந்து மர்ம கலையெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ பாசமாக அந்த குழந்தைய பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ இப்படி இந்த கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுக்கிட்டு இருக்கப்போ யாரோ பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீலிங். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஹீரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ அந்த புக்குமே தண்ணிக்குள்ளே விழுந்து மாயமாக போயிடுது. ஸோ ஹீரோவுமே தண்ணியிலேருந்து வெளில வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அந்த சைடாக அந்த செக்யூரிட்டி பார்த்து ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஈரத்தோட அவரோட ரூமுக்கு போகலாமேன்னு சொல்லி வேகமாக போயிட்டுருக்காரு. அப்போ போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. ஹீரோ ரூமில் இல்லாத நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஹீரோட ரூமில் ஏதோ தேடிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்த உடனே வேகமாக ஓடி போயிடுறாரு. ஸோ ஹீரோ வந்து ரூம்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நடந்ததையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்னை யாரோ இன்றைக்கி கொல்ல பார்த்தாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கரெக்டாக ஹீரோட ரூமுக்கு ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு ஈர்ப்பா இல்லை ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு ஈர்ப்பான்னு தெரில. இவங்க 2 பேரும் பார்க்குறப்ப இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ இப்படி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அந்த இடத்துக்கு பிஏ கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ்லாம் இப்போ சாப்பிட்ற நேரம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினை வெளில அனுப்பி விட்டுட்டு பிஏ மட்டும் கதவை சாத்திட்டு ஹீரோ கிட்ட வராங்க. ஸோ டாக்டர், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நல்ல ரிப்போர்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாதுன்னு சொல்லிட்டு பிஏவை வெளில அனுப்பிடுறாரு. ஸோ ஹீரோக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப்டியாக தெரில. அதனால ஹீரோயினுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் பற்றின ஒரு ஃபைல்லாம் எடுத்தார் இல்லையா பெஞ்சமினோட ரூம்லேருந்து. ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாமேன்னு சொல்லிட்டு காட்டுப்பாதைக்குள்ளே போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. ஒரு 5 நாய்ங்க ஹீரோவை சுற்றி வளைக்குது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பெயிண்டர் கூட பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோ அந்த 5 நாய்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் எப்படியோ தப்பிக்க முடியலைன்னு தெரியுது. அப்போ தான் ஒரு கம்பி வளைய பார்க்குறாரு. ஸோ அது மேலே ஏறலாமேன்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கப்போ ஆப்போசிட்டில் அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி துப்பாக்கியோட வந்து நின்று ஷூட் பண்ணுறாரு. அந்த சவுண்டை கேட்ட உடனே ஹீரோ மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஸோ இந்த சீனை அப்படியே அந்த பெயிண்டரும் பார்க்காமலே வரைஞ்சி வச்சுருக்காரு. ஹீரோ சுடப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும் அவரை சுற்றி 4-5 நாய்ங்க நிற்கிற மாதிரியும் அந்த பெயிண்டர் வரைஞ்சி வச்சுருக்காரு. ஐயோ, ஹீரோ இறந்துட்டாரான்னு நினைக்கும். அதுதான் இல்லை. ஹீரோ அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்தே முழிக்கிறாரு. ஸோ பக்கத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குக்கு தான் இருக்கார். சார், நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபைலை எடுத்துகிட்டு நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போனது எங்களுக்கு தெரியும். அந்த ஃபைல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட். இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த தப்புமே நடக்கலைன்னு சொல்லி பேசிக்கிட்டு வராரு அந்த சமையல்காரர் ஹீரோ கிட்ட. மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு செக்யூரிட்டி சுட்டார் பார்த்தீங்களா, அது கூட ஒரிஜினல் கன்று கிடையாது. அதுலேயும் சவுண்டு மட்டும்தான் வரும். அந்த நாய்களை பயமுறுத்துறதுக்காக தான் அவர் சுட்டாருங்கிற மாதிரி சமையல்கார் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினையே ஹீரோ ஜன்னலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதை பெஞ்சமின்மே நோட் பண்ணுறாரு. ஸோ அடுத்த நாள் ஹீரோ கிட்டேயே போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட நிறையா பேச ட்ரை பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ நேராக பெயிண்டர் ரூமுக்கு வராரு. ஸோ அவர் நேற்று சுடப்பட்டு விழுந்த மாதிரியான காட்சியெல்லாம் இவர் வரைஞ்சி வச்சுருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, எல்லா பெயிண்டிங்கையும் போட்டு களைச்சி விட்டுட்டு அந்த பெயிண்டரை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே அடுத்த சீனில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா பேஷண்ட்டுமே மழையில் நினைவு வச்சு அவங்கள ஹாப்பி படுத்துகிறாரு. ஸோ இதை பார்த்த பிஏ வந்து டென்ஷன் ஆகி இவன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேஷண்ட் எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து டென்ஷனில் பிஏவை அடிச்சிடுறாரு. ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. உடனே பிஏவுக்கும் பயங்கர டென்ஷனோட வந்து டாக்டர் பெஞ்சமினை மீட் பண்ணி அவனோட ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்கு, அவனை முதல்ல தீர்த்து கட்டுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே மழை நனைஞ்சவங்களுக்கெல்லாம் ஹீரோ தலையை துவட்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வேற ஆள் துவட்டி
விட்டுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் நம்ம ஹீரோவே வாண்டடாக வந்து தலையை தவட்டி விடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் கூட தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே அந்த 4 கொலையும் நீ தான் பண்ணியா, உனக்கு வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப ஹீரோயின் வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு யாராவது உனக்கு ஞாபகம் இருக்காங்களான்னு கேட்குறப்ப வினைன்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த வினைங்கிற குட்டி பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா லட்சுமி, அவங்களோட பையன். ஸோ இவனும் ஹீரோயின் மாதிரியே சின்ன வயசுலேருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாவே தான் பிறந்திருப்பான். ஸோ வெளியில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவோட மற்ற அண்ணனுங்க இருக்காங்க இல்லையா, வினையை போட்டு அடிச்சு இவனை ரூமில் போட்டு பூட்டி வைங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட ஹீரோயின் வந்து வினையை அடிச்சு, அதாவது லட்சுமியோட பையனை அடித்து அவங்க பெரியப்பாவே வந்து கையை கடிச்சு விட்டுடுறாங்க. ஸோ இதில் வினைக்குமே ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்குள்ளே இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இவங்க 2 பேருமே வந்து காப்பாற்றிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ ஹீரோயின் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்க்கலாமேன்னு ரூமுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க அண்ணன்களோட ரொம்பவே சீரியஸாக வாதாடிக்கிட்டு இருப்பார் பேசிக்கிட்டு. ஸோ அதனால் அப்பா நம்ம பேசுகிறதே காதில் வாங்க மாட்டாரேன்னு சொல்லிட்டு தனியாக அங்கே இருக்க சேரில் போய் சோகமாக உட்காந்துடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அண்ணன்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கப்ப ஹீரோயினோட அப்பாவோட அண்ணன்க வந்து கத்தி எடுத்து ஹீரோட அப்பாவை குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோட அப்பா சாகும்போது அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே சாகுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு கூட தெரியாமல் அவங்க அப்பா பக்கத்தில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹீரோயினோட பெரியப்பா 2 பேரும் இவர் இறந்த பழியை வந்து வினை மேலே போட்டுருங்க, அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலான்னு பேசிகிட்டு இருக்கப்ப வினையை பற்றி பேசின உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். அவனை போய் மாட்டி விட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பாக்கு அடிக்க வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் நினச்சி ஸோ ஹீரோவுமே போய் நீ ஃபீல் பண்ணாத, உன்னை கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ போய் டாக்டர் பெஞ்சமினை மீட் பண்ணி நான் இப்போயே ஹீரோயினை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. போய் என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கழுத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு பேஷண்ட் கத்தியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நான் லவ் பண்ணுறேன், இவ்வளோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து டென்ஷனான நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட கழுத்தில் சின்ன காயம். பெஞ்சமினும் ஹீரோவை பார்த்து திட்டுறாரு, கண்டிப்பாக நான் இவ்வளோ அழைச்சிட்டு போக மாட்டோம், அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பெஞ்சமினோட பர்மிஷனை மீறி ஹீரோ பெட்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. ஹீரோயினை காணோம். ஹீரோவுமே எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. சரின்னு அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க லட்சுமியை போய் கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாரு. அந்த லட்சுமியை ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்ட்டு நான் சொன்னேன்னா அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அவளே தொலைச்சிட்டியான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. சரின்னு நேராக ஹீரோ மேலே போகிறாரு. மேலே போய் பிஏ மீட் பண்ணி எங்கே ஹீரோயின்னு கேட்குறப்ப எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போகிறத பார்க்குறாரு. உடனே ஹீரோவும் அந்த காரை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த காரையும் பிடிச்சிடுறாரு. காருக்குள்ளே யார் இருக்காருன்னு பார்க்குறாரு. கடைசியில் காருக்குள்ளே ஹீரோயின் இல்லை, அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேற ஒருத்தர் தான் இருக்காரு. சரின்னு ஹீரோ மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. அங்கே எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு ஹீரோயினை. அப்போ தான் அந்த பில்டிங்கில் மேலே ஒரு ஃப்ளோர் தனியாக தெரியாமல் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த வழியாக மேலே போகிறாரு. ஸோ அங்கே போனால் செக்யூரிட்டி நிற்கிறாரு. ஸோ அந்த செக்யூரிட்டியையும் அடித்து போட்டு மீறி மேலே உள்ளே போயிட்டே இருக்காரு. உள்ளே போனால் அங்கே ஒரு ரூம்குள்ளே நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு சேரில் வச்சுருக்காரு டாக்டர் பெஞ்சமின். அங்கே போனால் நம்ம ஹீரோவோ ரூமை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் ஹீரோயினோட கட்டை அவுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பின்னாடியால் வந்த பெஞ்சமின் ஹீரோவோட தலையிலே அடித்து ஹீரோவை மயக்கமாக்கிடுறாரு. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் மயக்க தெரிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறப்ப அவரை இந்த நிலமையில கட்டி வச்சிருக்காரு. ஸோ ஹீரோக்குமே கரண்ட் ஷாக் கொடுத்து அவரோட பழைய நினைவெல்லாம் மறக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பெஞ்சமின். இதை பார்த்து ஹீரோயினுக்கும் வந்துச்சு பாருங்க கோவம். சேர்லேருந்து எல்லா கட்டையும் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏந்திரிச்சு வந்து டாக்டர் பெஞ்சமின் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அடுத்து ஹீரோவுமே காப்பாற்றலாமேன்னு போய் கட்டெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அவுக்க முடியல. ஒரு கையை தான் அவுக்குறாங்க. அதுக்குள்ளே பெஞ்சமின் எந்திரிச்சு வந்துடுறாரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹீரோவுமே இன்னொரு கையை அவரே அவுத்துக்கிட்டு பெஞ்சமின் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ பெஞ்சமினை ஒரு வழியாக அடித்து மயக்கமாக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எந்த கெட்டப்பில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரோ அதே கெட்டப்பில் ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. பிஏ தான் கதவை திறக்கிறாங்க. ஸோ பிஏ கிட்ட நான் தான் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ண டாக்டர்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு லெட்டரை கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரியான லெட்டரை இவரையும் கொடுக்குறாரு. எங்கே பெஞ்சமினை நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டரை மீட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் தான் அந்த டாக்டர், அப்புறம் இத்தனை நாளைக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் இருந்தான்,
ஸோ அவன் இங்கேருந்து போகிறப்போ ஒரு பேஷண்ட்டை வேற அழைச்சிட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே பிரகாஷ்ராஜுக்கு பயங்கர டென்ஷன். என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட மாட்டிங்களா, அவனோட ஃபோட்டோவாவது இருக்கான்னு கேட்குறப்ப உடனே நம்ம பிஏ வாங்க சார் நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பெயிண்டரோட ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பெயிண்டரோட ரூமில் அவரோட செவுத்தில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுருக்காரு. பார்த்தோன்னே பிரகாஷ்ராஜுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோட மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் தான் அவன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம டாக்டர் பெஞ்சமினுக்கும் அவன் பார்க்க பேஷண்ட் மாதிரியே தெரில, நார்மலான ஆள் மாதிரி தான் இருந்தால் பார்க்க இன்டெலிஜென்ட்டாகவும் பிரில்லியண்ட்டாகவும் தெரிஞ்சானோன்னு பிரகாஷ்ராஜுக்கு செம டென்ஷன். அவன் இப்படி தான் இருப்பான், நாங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கூட பார்க்க நார்மலாக தான் இருந்தான். ஸோ அவன் வந்து சரியான சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவர் 4 கொலைகள் பண்ண ஒரு குற்றவாளின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஒரு பொண்ணை கூட அழைச்சிட்டு போனான்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு தான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ யார் தெரியுமா, அந்த லட்சுமியோட பொண்ணு தான், பையன்தான். அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி பையன் தான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோக்குமே சின்ன வயசில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பார். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே தான் 2 பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறனால 2 பேருக்குமே வேவ் லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அதனாலே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் சாதாரண ஆள் கிடையாது, இறந்து போன அவங்க அம்மா கூடயும் அவன் பேசிகிட்டு இருக்கதை அவனாவே கற்பனை பண்ணிக்குவான், இல்லாத ஒன்றையும் இருக்கதாவே நினச்சிக்குவான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அவர் யாரோ வந்து தள்ளி விட்ட மாதிரி அவர் நினச்சார் இல்லையா, அது கூட யாரும் தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோவாக தான் போய் விழுந்திருப்பார். ஸோ அவன் மிகப்பெரிய சைக்கோ, இல்லாத ஒன்று இருக்க மாதிரியும் நடக்காத ஒன்று நடந்த மாதிரியும் அவனாவே நினச்சிக்குவான். அவன் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் கொஞ்ச நேரம் வாழ்கிற மாதிரி இருப்பான், கொஞ்ச நேரம் ப்ரெசென்ட்டுக்கு வர மாதிரி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட வீட்டில் நடந்த அந்த 4 கொலையும் பண்ணது ஹீரோயின் கிடையாது, இவன் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கே அன்றைக்கி நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த கொலையெல்லாம், இந்த கொலைப்பள்ளி ஹீரோயினோட அப்பா இறந்த கொலைப்பள்ளியை வந்து நம்ம ஹீரோ மேலே போட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோ கதவை திறந்துட்டு வெளில விடுவான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினோட அலறல் சத்தம் கேட்கும். என்னடான்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா ஹீரோயின் வந்து அவங்க பெரியப்பாங்களை அடிக்க வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க பெரியப்பாங்க நம்ம ஹீரோயினே அடித்து வெளில தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ இதனால் கடுப்பான நம்ம ஹீரோ வந்து அவங்க பெரியப்பாங்க 2 பேரையுமே துரத்தி கொலை பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பெரியப்பால ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா, அவரோட ஒய்ஃபையுமே கொடூரமாக தண்ணியில் முக்கி சாகடிக்கிறாரு. ஸோ இந்த 3 கொலையுமே பண்ணது நம்ம ஹீரோ தான். உங்க 3 பேரையும் கொண்டுட்டு இவர் எந்த ரூமில் எப்போதும் அடைஞ்சிருப்பாரோ அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் அவரோட அம்மாவான லட்சுமி அங்கே வராங்க, ஹீரோவையுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா போய் ஹீரோயினையும் பார்ப்பாங்க. ஸோ ஹீரோவை எப்படி அந்த பிரகாஷ்ராஜோட மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு தெரில, ஆனால் ஹீரோயினை லட்சுமி தான் வந்து இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் லட்சுமிக்கும் என்ன ஆணுச்சுன்னு தெரியலை. லட்சுமி இதுக்கப்புறம் எப்படி இறந்தாங்கங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா பழகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அந்த சீனையுமே நமக்கு காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் நம்ம பிரகாஷ்ராஜை காட்டுறாங்க. ஸோ என்ன ஆனாலும் உங்களை பிடிக்காமல் விட மாட்டேன்டான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பெஞ்சமினையுமே நீங்களும் உங்களை பிடிக்க ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடம், அந்த சுற்றி இருக்க நிலம் எல்லாமே அந்த பொண்ணோட பேரில் இருக்க சொத்து தான். ஸோ அதனால் அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டின்னு சொல்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.